மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை விடியா திமுகவினர் தாக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குத்தாலம் பேரூராட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடத்தி வந்த கடையை பழுது நீக்குவதாக கூறி விடியா திமுகவினர் கடையை இடித்துள்ளனர். இதனால் தாழ்த்தப்பட்ட மக்களை விடியா திமுக பேரூராட்சி நிர்வாகம் ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்து பேரூராட்சியை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த குத்தாலம் ஒன்றிய திமுக செயலாளர் வைத்தி, பேரூராட்சி செயலாளர் சம்சுதீன் உள்ளிட்ட திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்க முயன்றனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் போலீசில் புகார் அளித்திருக்கின்றனர். இதனால் விடியா திமுகவின் கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகுகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்த 5 பேர் சிக்கினர். மேலூரிலிருந்து கொடுக்கம்பட்டி நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பூதமங்கலம் விளக்கு என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனங்களில் வந்த 6 இளைஞர்கள் பேருந்தை வழிமறித்து நிறுத்தி பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகளை உடைத்து நடத்துனரையும் தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதையடுத்து நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் தர்மா, கபிலன், பிரவீன், பூபாலன், சச்சின் ஆகிய 5 பேரை கைது செய்துள்ள நிலையில் பாசில் என்ற சிறுவன் தலைமறைவாகியுள்ளார். மேலும் இதுகுறித்த விசாரணையில் சில நாட்களுக்கு முன்பு கல்லம்பட்டி அரசு பள்ளியில் கொடுக்கம்பட்டியை சேர்ந்த சில மாணவர்கள் மாணவியை புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் சகோதரர் கபிலன் தனது நண்பர்களோடு சேர்ந்து கொடுக்கம்பட்டி மாணவர்களை தாக்குவதற்காக அரசு பேருந்தை வழிமறித்ததாகவும், பேருந்தில் அந்த மாணவர்கள் இல்லாததால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பியோடியதும் தெரிய வந்துள்ளது.